அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அது நமக்காக சமைச்சு காட்டுறதுக்காக ஒவ்வொரு ஷெஃப் வந்து அசத்திட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி சமைக்கணும் அப்படிங்கறதுடைய முறையை வந்து நமக்கு ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கு நமக்காக டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் செஞ்சு காட்ட வந்திருக்காங்க திருமதி புஷ்பலதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்க நம்மளுடைய செட்டுக்கு சமைக்க வந்தாலே வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குஷி வந்து எங்களுக்குள்ள வந்துருது. அண்ட் இன்றைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபிஸ் நீங்க செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு வல்லாரை சூப். வல்லாரை சூப். ஓகே. அடுத்து சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறது சூப். வல்லாரை சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வல்லாரை கீரை, வெங்காயம், சீரகம், உப்பு, மிளகு, பால், எண்ணெய். இது ஒரு 10 நிமிஷத்து டிஷ். ஓகே. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதே அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வல்லாரைக்கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்களோட நினைவாற்றல பெருக்கும். பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டோம். கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் பட்டர், அதாவது சூப் எல்லாம் கொஞ்சம் இந்த பட்டரோட பிளேவர் இருந்தானா சூப் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்ம பட்டர் இல்லைன்னா நம்ம வேண்டாம் அப்படின்னா ஆயிலே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதுல வந்து ஜீரகம், மிளகு, வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதக்கணும், அவ்வளவுதான். எண்ணெய் வந்து இதுக்கு அவ்வளவும் தேவைப்படாது, கொஞ்சமா போட்டாலே போதும். எண்ணெய் வந்து லைட்டா சூடானதுமே நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே. லைட்டா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஓகே. அது கூட வந்து மிளகு, சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம். அந்த வாசனைக்காக மட்டும்தான் நம்ம ஜீரகம் போடுறோம். ஜீரகம் அதிகம் ஆச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வானலில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்தாங்க. அது லைட்டா ஒரு வதங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் சேர்த்திருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட கொடுக்க போறோம் அப்படின்னா எண்ணெய்க்கு பதிலா நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. லைட்டா அது வதங்கினதுமே அதுல வந்து வல்லாரைக்கீரையை போட்டுக்கலாம். ஓகே. வல்லாரைக்கீரை போட்டுக்கலாம். ஓகே. போட்டுட்டு அதை லைட்டா வதக்கி ரொம்பவும் வதக்க கூடாது. கொஞ்சம் லைட்டா வதங்கினதுமே அதுல தண்ணியை ஊத்திடணும். ஓகே. மேக்சிமம் வேலை முடிஞ்சது. அது லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில அடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பால் சேர்த்து மறுபடியும் சூடு பண்ணி அப்படியே சூடா பரிமாற வேண்டியதுதான். சூப்பர். ஸோ ஆரோக்கியமான உணவை வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபியா செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன் நான் இதை மூடி வைக்கல, வேகணும்ல, மூடி வைக்கணும்லன்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி மூடி வைக்க கூடாது. எந்த கீரை போட்டாலுமே மூடி வச்சு வேக வைக்க கூடாது, ஓப்பன்ல தான் வேக வைக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டிப் ரொம்ப அற்புதமான டிப் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் புஷ்பலதா மேம் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஞாபக சக்திக்கு இந்த வல்லாரை கீரை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம அடிக்கடி உணவுல வந்து சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வல்லாரையை வந்து ப்ராசஸ் பண்ணி இப்படி எல்லாம் வேக வச்சு சாப்பிட்றத விட சாலட்லயும் போட்டு சாப்பிடலாம். சாலடோட சின்ன வெங்காயம், அந்த வல்லாரைக்கீரை இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் எப்படியாவது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பு அதெல்லாம் சேர்த்து ஒரு சாலடா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். கூட தேங்காய் துருவல் போட்டுட்டோம்னா அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் தெரியாம இருக்கும். ஓகே, இது ஓரளவுக்கு
லைட்டா வெந்தா போதும். நம்ம எப்படியும் மிக்ஸில அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறீங்க அப்படின்னா நல்லா வேக வச்சுட்டுங்க. இல்ல கொஞ்சம் பழகிட்டாங்க அப்படின்னா பாதி வேக்காடு இருந்தாலே போதும். ஏன்னா நல்லா வேகும் போது நல்லா மசியா அரைஞ்சிடும். இப்போ கொஞ்சம் பாதி வேக்காடுல எடுத்தா கொஞ்சம் அந்த அரையிறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுமே மிக்ஸில போட்டு அரைச்சிடலாம். மேம் இப்போ ஆறிடுச்சுங்களா? ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே. வல்லாரை விழுது அரைச்சிட்டோம். ஓகே. வேக வச்ச வல்லாரைக்கீரை அது வந்து அழகா அந்த சூப்புடைய பதத்துக்கு அரைச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் மேம்? அரைச்சதை எடுத்து மறுபடியும் அதே பேன்ல போட்டுட்டு அது கூட வந்து பால் ஊத்த போறோம். நமக்கு எப்படி வேணும், கொஞ்சம் கொரன்னு வேணும்னா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தா வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். ஓகே. ஸோ சூப் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த தண்ணியா ஒரு லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். பட் இப்போ இதுல நீங்க வந்து பால் சேர்த்து இந்த சூப் வந்து ரெடி பண்றீங்க. ஸோ இது எஸ்பெஷலி நீங்க குழந்தைங்களுக்காக யோசிச்சு தயார் பண்ண ஒரு டிஷ்ஷா? கீரையோட சேர்த்து பாலும் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஓகே. அது ஒரு டேஸ்டுக்காக தான் மில்க்ல. ஓகே. இல்ல இது பச்சையா அந்த பச்சை வாசனையோட சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது. பாலோட சேர்த்தா ஈஸியா சாப்பிடுறோம். ஓகே. இப்ப இதுல போட்டுட்டோம். இப்போ வந்து லைட்டா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஓகே. இந்த வல்லாரை சூப் இது வந்து செய்யற முறை வந்து ரொம்ப சுலபமானது. ஆனா இதை செய்யக்கூடிய மெத்தட், அந்த ப்ராசஸிங் டைம்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் கொடுத்து செஞ்சோம் அப்படின்னா இந்த வல்லாரை சூப் வந்துட்டு ரொம்ப அற்புதமா ரெடி ஆயிடும். பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல நம்ம கொதிக்கலாம் விட போறது இல்ல, ஜஸ்ட் சூடு மட்டும் தான் பண்ண போறோம். நமக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ, ஏன்னா ஆனியன் வந்து அரைச்சிருக்கோம். ஆனியன் அரைக்கும் போது அது கொஞ்சம் அந்த சூப்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதே அளவுக்கு அந்த ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ரொம்ப மைல்டா போட்டா போதும். ஓகே. சோ இது வந்து இப்ப நம்ம ஃபுல் அந்த கண்டென்ட் இன்கிரிடியன்ட்டும் வந்து அரைக்கிறதுனால தான் நீங்க ஜீரகம் கொஞ்சம் லைட்டாவே சேர்த்தீங்க இல்லையா? ஆமா. அது ஜீரகம் வந்து அரைக்கும் போது நல்லா மசிஞ்சுன்னா அதோட கசப்பு தன்மை இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால ரொம்ப மைல்டா போட்டிருக்கோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்ப அது லைட்டா நல்லா சூடாயிடுச்சு. ஓகே. இது நம்ம குடிக்கிற அளவுக்கு எவ்வளவு சூடு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சூடுபடுத்திக்கலாம். இப்ப சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்றதுக்கு ரெடி. சூப்பர். ஸோ வல்லாரை சூப் ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப எளிய ப்ராசஸ் அண்ட் வந்து இன்கிரிடியன்ட்டும் வந்து நமக்கு பெருசா வந்து மெனக்கட வேண்டாம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிய இன்கிரிடியன்ட் தான். ஆனா ஒவ்வொன்றுமே வந்து சத்தான பொருட்கள் சேர்த்திருக்காங்க. முக்கியமா அவங்க வந்து எடுத்துக்கிட்ட இந்த சூப்புக்காக தேர்ந்தெடுத்த கீரை, அதுவே வந்து ரொம்ப ரொம்ப வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு உணவு. ஸோ அதுல வந்து இப்படி ஒரு அற்புதமான சூப் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. டேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. ஸோ நல்லா சுட சுட அருமையான மனமான ஒரு சூப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் டிஸ்டன்ஸ்ல எனக்கு அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம்.
ஸோ நீங்க சொன்ன மாதிரி சொல்லும் போது கூட என்னால அதை ஃபீல் பண்ண முடியல. ஸோ அந்த கீரை அதனுடைய அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த பாலும் அதனுடைய காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த வெங்காயத்துடைய மனம் எல்லாமே வந்து தனிச்சு வந்து தெரியுது, ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டோட அந்த ஃபிளேவரும். ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். வல்லாரை சூப் செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு வெங்காயம், மிளகு, சீரகம் வதக்கி வல்லாரை கீரை, தண்ணீர் சேர்த்து மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். கடாயில் அரைத்த கலவையை சேர்த்து உப்பு, காய்ச்சிய பால் சேர்த்து இறக்கவும். இதோ வல்லாரை சூப் தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபியாவே வந்து புஷ்பலதா மேம் வந்து அசத்திட்டாங்க. இந்த வல்லாரை சூப் எப்படி பண்றதுன்றத நமக்கு சொல்லி காட்டினாங்க. அண்ட் அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி இதுல இன்னும் பட்டர்லாம் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து கூடுதலா இருக்கும்.